ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட அனிமேட்டட் சீரிஸ் இந்த டைம்லைனுக்குள்ள நடக்கிறத கொஞ்சம் டீடைலா காட்ட போறாங்க போல. ஏன்னா சீசன் 3 ஸ்டார்ட் ஆகிறது 1984ல ரஷ்யன்ஸ் வந்து கேட்டை ஓபன் பண்ணணும்டா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நடக்கும். கரெக்டா ஒரு வருஷம் கழிச்சு 1985ல அங்க அவங்க கேட்டை ஓபன் பண்ற சம்பவம் பிளஸ் ஹாக்கின்ஸ்குள்ள மீண்டும் பிரச்சனை உருவாகிறதுங்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆகும். அதை விட முக்கியமா அந்த 1985ங்கிற வருஷத்துல இங்க லெவனுக்கும் மைக்குக்கும் நடுவுல அந்த லவ் நல்லா மலர்றது, அங்க ஹாப்பர் வந்து டேய் லெவன் பின்னாடி சுத்தின உன்னியே அவ்வளவுதான்ற மாதிரி காமெடி, அப்புறம் லவ், இப்படி ஃப்ரெண்ட்ஷிப்னு ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் நிறையவே இருக்கும். சோ அதுதான் இந்த சீரிஸ்ல டீடைலா காட்ட போறாங்க போல. அண்ட் இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் டேல்ஸ் ஃப்ரம் 85 அப்படிங்கிற இந்த சீரிஸோட டீசரும் வந்து விட்டது. இப்பதான் நியூ இயர் அன்னைக்கு ஹாக்கின்ஸ்க்கு டாடா சொல்லிட்டு கிளம்ப போறோம் அப்படின்னு நினைச்சா இல்ல தம்பி திரும்ப ஹாக்கின்ஸ்குள்ள வாங்க அப்படின்னு ஏப்ரல் 23 இந்த சீரிஸ் ரிலீஸ் ஆக போகுது. சோ மீண்டும் டெமோகார்கனு, அதுக்கப்புறம் ஹாக்கின்ஸ்குள்ள நடக்கிற மர்மமான விஷயங்கள், முக்கியமா லெவனு, ஹாப்பர், இந்த குட்டிஸ் கேங்கு, அதோட முக்கியமா ஸ்டீவனு மறுபடியும் எல்லாரையும் பார்க்க போறோம். ஆக்சுவலா இந்த சீசன் 3ல இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆனதும் இந்த நான்சி ஜானத்தன் வந்து எலிக்கு என்ன ஆச்சுங்கிற மாதிரி இவங்க ஒரு ரூட்ல கண்டுபிடிக்க போவாங்க. இந்த பக்கம் நம்ம வில்லோட மம்மி அவங்க ஒரு ரூட்ல கண்டுபிடிக்க கிளம்புறது நம்ம ஹாப்பரை கூட்டிக்கிட்டு, பிளஸ் இந்த குட்டிஸ் கேங்கு பில்லி வேற மாதிரி பிஹேவ் பண்றானே அப்படின்னு அவனை ஃபாலோ பண்ணி போறது, இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். சோ அதுக்கு முன்னாடியே இவங்க ஓபன் பண்ண ஆரம்பிச்சதுமே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் அந்த ஏரியாவை இன்னும் டீடைலா நமக்கு சொல்ல போறாங்க போல. என்ன ஒண்ணு லைவ் ஆக்ஷனாவே பார்த்துட்டு டக்குன்னு அனிமேஷனா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு ஃபீல் இருந்தாலும் ஹாக்கின்ஸ்ல டிராவல் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு ஆனந்தமும் வந்து விட்டது. அப்புறம் இந்த டீசர் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க திரும்பவும் ஹாக்கின்ஸ்குள்ள டிராவல் பண்ணுவோம்.